2 பேருமா இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்காக நாங்க எனக்கு பெரிய ரிலீஃபா இருக்கு. என் ஃபோன் நம்பர் இருக்குதா பாருங்க, கொடுத்துட்டீங்க. எனக்கும் ஃபோன் பண்ணி பேசுங்க. அப்படி உங்களுக்கு ரிலாக்ஸா பேசணும்னா கூட என்னம்மா எப்படி இருக்கீங்கன்னு கூட பேசுறதுதான் நல்லா விசாரிச்சுங்க. என் பேர் செல்வகுமாரி, ரிட்டையர்ட் ஹவுசிங் சூப்பரண்டர். 15 இயர்ஸ் ஆச்சு. இப்போ 74 இயர்ஸ் ஆகுது. 2 பேரும் ஓல்டேஜ். வெளியில் வந்து அன்னெசரியாக சில பீப்புள்ஸ் வராங்க. மேலே வந்து மாடியில் வந்து நேற்று 8:30 போல் ஒருத்தர் வந்துட்டு போனார். அப்புறம் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அதனால நாங்கள் போலீஸ்லேருந்து சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து எங்களை பார்த்து எங்களுக்கு தேவையெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து வீட்டில் வந்து எங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க. வந்து டெய்லி செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எங்கள் ஃபோன் நம்பரை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ரொம்ப தைரியத்தையும் இதுவும் எங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது. எங்கள் பசங்களாம் வெளியூரில் இருக்காங்க. அதனால் எங்களுக்கு ஒரு முக்கியமான பாதுகாப்பு இவங்க தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி நம்ம மயிலாடுதுறையில் இருக்கிற ஓல்டு பீப்புள்ஸுக்கு பூரா செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. நாங்கள் தெரிஞ்சவர்களும் ஓல்டு பீப்புள்ஸ்க்கெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு சொல்லி கான்டாக்ட் பண்ணி வைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது மாதிரி வந்து எங்களை கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு பாதுகாப்பு சின்னதுலேருந்து தான் உறுதிப்படுத்துறேன். நான் இத்தனை நாள் நாங்கள் பயந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால எல்லாரும் பயப்படவே வேணாம். தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்கு. அது வந்து இது உறுதி, இதில் உறுதி நான் சொல்கிறேன். ஏன்னா மக்களுக்கு இதுவும் உறுதி. வேறு வீட்டு விஷயம்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம். நமக்கு பாதுகாப்பு நம்ம வீட்டை நம்ம பார்த்துக்கலாம். அதுதான் இந்த சேஃப்டியாக போகுது எங்களுக்கு. இது ப்ராப்ளம் சால்வ்மெண்ட்டு நிறைய இருக்குது. எனக்கு இந்த செல்லு வாட்ஸ்அப்புக்கெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண தெரியாது. அது ஒரு ப்ராப்ளம் எனக்கு. அதுக்கு நீங்கள் சும்மா சாதாரண அதுதான் என் ஃபோன் நம்பரை சேவ் பண்ணி கூட வச்சுங்க. நான் இங்கே இருந்தாலும் சரி, ட்ரான்ஸ்ஃபரில் போனாலும் சரி, கன்சர்ன் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன். யாருமே கம்ப்ளைண்ட் கிடையாது. எனக்கு கஷ்டம், பிரச்சனைகள். எனக்கு இதெல்லாம் உங்களுக்கு காலேஜ் மென்டல் ஒரிஸ் தான். அதெல்லாம் படாதீங்க. நாங்கள் ரெடி பண்ணி ஏற்பாடு பண்ணி விட்றேன். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் நான் சொல்லிவிட்டு இந்த மாதிரி இருக்கலாம் ப்ராப்ளம் கையெழுத்து போட்டு போவாங்க. உங்களை கூப்பிட்டு பேசிட்டு அம்மா நல்லா இருக்குங்கன்னு பார்த்து பேசிட்டு கையெழுத்து போட்டுட்டு போவாங்க. 9:30 மேலே இல்லை, பகலில் கூட வந்து செக் பண்ணிட்டு போவாங்க. நைட்டு செக் பண்ணுறது எதுக்காகன்னா மற்ற பயங்களுக்காக பண்ண சொன்னீங்கன்னா நைட்டில் யாரோ வந்தாங்க, மேலே வந்தாங்க, உட்காந்தாங்க. அந்த பயங்களுக்காக நைட் வந்து செக் பண்ணுறாங்க. பகலில் வந்து செக் பண்ணுறப்ப நீங்கள் நல்லா இருக்கல நாங்கள் வந்து பார்த்துட்டு நல்லபடியாக பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி வயசானவங்க தனியாக பெரியவங்கலாம் இருக்கிறாங்கல்ல, அது இப்போ இந்த வருங்காலகட்டத்தில் குற்றங்கள்லாம் நிறைய நடக்கிறதுனால அந்த வயசானவங்களாம் வெளியே பண்ணுறாங்க அப்படிங்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.